விசுவாசி எனக்கு தெரியும் இந்த பாஸ்டர் எனக்குன்னே பேசுறாரு சொல்லிடுவாங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன், உங்களுக்குன்னு பேசாம, நீங்க தானே சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க, உங்களுக்கென்று பேசாம சர்ச்சுக்கு வராத வீட்டுல படுக்கையில் இருக்கிறவங்களுக்கா பேசுவாரு? ஒண்ணு. ரெண்டாவது, இன்னொன்னு தெரிஞ்சுங்க, அவரு ஏற்கனவே உங்களை பற்றி கேள்விப்பட்டு பேசுறாரா, தெரிஞ்சுக்கிட்டு பேசுறாரா? அப்ப மேடையில வந்து இப்படி பேசுறா திருத்திக்குவாங்கன்ற எண்ணத்துல பேசுறாரா? அதை யோசிங்க. அவர் எப்படி பேசினார்னா, கர்த்தர் பேசுறாரு. சிலர் பார்த்துட்டீங்களா, மாம்சத்துல இன்னைக்கு பேசினாரு, பாஸ்டர் இன்னைக்கு மாம்சத்துல பேசினாரு. ஏன்னா இவங்க ரொம்ப ஆவிலே இருக்கிறாங்களா? நான் ஒண்ணு சொல்றேன், இயேசுவே மாம்சத்துல தான் வந்தாரு. கையை தட்டு எல்லாரும், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவே மாம்சத்துல தான் வந்தாரு. பார்த்தா கண்டிச்சாரு. அப்ப பார்த்தா கண்டிக்க கூடாதா? எப்படியாவது இந்த பாயிண்ட் அவங்களுக்கு போய் சேரட்டும், திருத்திக்கிட்டோம்னு சொல்லி தானே எந்த போதகரும் ஊழியக்காரரும் பேசுவாங்க. யோசிக்கணும். எப்படியாவது ஆண்டவர்களை பரலோகத்தில் சேர்க்கறதுக்கு தான் எந்த சூழ்நிலைகளையும் உருவாக்குவார். கேள்விப்பட்டு வந்து பேசினாலும் சரி, தெரியாதவங்க வந்து பேசினாலும் சரி, தீர்க்க தரிசனமா வந்து பேசினாலும் சரி. வாட் இஸ் த மீனிங் ப்ராபசி? தீர்க்க தரிசனம். தீர்க்கமா சொல்றது, இதுதான் தீர்க்க தரிசனம். அதனால யாரோ உங்களை பற்றி கேள்விப்படாத வந்து சொன்னாதான் தீர்க்க தரிசனம் இல்ல. தீர்க்கமா உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பேசுறாங்களே, அவர் தான் உண்மையான தீர்க்க தரிசி. அது தெரியல நிறைய பேருக்கு. The word of God is only prophecy. The word of God only property. வெளிப்படுத்தல் 1:3. இந்த தீர்க்க தரிசன வசனத்தை வாசிக்கிறவன், கேட்கிறவன், கை கொள்கிறவன் பாக்கியவான், பாக்கியவதி. முடிவுரைக்கு வந்து விட்டேன். 1 தெசலோனிக்கே, just have paper and pen, just mark. 1 தெசலோனிக்கே 5:23. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் பரிசுத்தமா இருக்கணும். லூக்கா 12:19-20. மதிகேடனே என்று சொல்லும் அளவுக்கு நமக்கு ஆஸ்திகள் வேண்டாம், அந்த ஆசையும் வேண்டாம். லூக்கா 21:19. உன் பொறுமையினால் உன் ஆத்மாவை காத்துக்கொள். எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையினால் உன்னுடைய ஆத்மாவை காத்துக்கொள். 1 பேதுரு 1:22. மாயமற்ற அன்பு, மாய்மாலமான அன்பு அல்ல, மாயமற்ற அன்பு. சுத்த இருதயமாய் நீ வாழ்ந்து காட்டு. நீ ஆவிக்குரியவன், நீ வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவன், உன் ஆத்மாவை நீ காத்துக் கொள்கிறாய் என்ற அர்த்தம். மத்தேயு 10:28. ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபமே இல்லை. இதான் ஃபைனல். ஒரு மனிதன் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அதாவது இயேசு கிறிஸ்து கேட்ட கேள்வி இது. உலகம் முழுவதையும் one man can whole world, he can gain, a man gain whole world but loss his soul. What is the gain? No gain. இந்த கேள்விக்கு இன்று வரை பதில் கிடையாது. இயேசு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்லவும் நம்மளால முடியாது. ஏன் தெரியுமா? உனக்கு எல்லாம் இருக்குது, உன் ஆத்மாவை நீ கெடுத்து நஷ்டப்படுத்தினால், உன் சரீரம் கெட்டு நாசமானாலும் உன் ஆத்மா கெடும், உன் ஆத்மா கெட்டு நாசமானாலும் உன் சரீரம் கெடும். எல்லாம் சேர்ந்த வாழ்க்கையே உலகத்துலதான் போராட்டம், பிரச்சனை, அவமானம், துன்பம் எல்லாம் இருக்குது. இந்த பாவம் நிறைந்த உலகத்தை விட்டு பரிசுத்தமான அந்த மோட்ச பேரின்பத்திற்கு செல்ல இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார். அவர் வருகைக்கு ஆயத்தமா? அந்த கேள்வியோடு முடிக்கிறேன். ஜெபம் செய்வோம். நன்றி தகப்பனே, நீ கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். என்னோடு பேசின அன்பிற்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு பேசின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். அன்பு பிள்ளைகளை மனதார கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் அடிமை வாழ்த்து. ஆண்டவரே, ஆத்மாவை குறித்து எச்சரிக்கையாய் நாங்கள் வாழ்ந்து காட்ட மோட்ச பேரின்பத்தில் வந்து பங்கடைய உதவி செய்வீராக. சகல நன்மைகள், ஆசீர்வாதங்கள் உண்டாவதாக. துதி கன மகிமை ஏற்றுக்கொண்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. சபையார் எல்லாரும் ஆமென்.